வணக்கம். நான் உங்கள் என்ஜி ராஜு. இன்னைக்கு சவுக்கை பற்றி நம்ம சேனலில் பேசலாம்னு நினைக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா சோசியல் மீடியாவிலும் சவுக்கு 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 அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் என்ன பண்ணிட்டார். சவுக்கு சங்கருடைய அரெஸ்ட்டுக்கு எத்தனை கொண்டாட்டம். சவுக்கு சங்கர் இல்லை அவர் நியூஸ் போடல அப்படின்றதுனால, ஒரு வீடியோ போடல அப்படின்றதுனால எத்தனை பேர் ஏங்குறாங்க. எல்லாம் காரணம் என்ன? இது சுதந்திர நாடு தானே. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன் சுதந்திரமாக தான் இருக்கோம் அப்படின்னு. இருக்கோன்னு தான் 100% நம்பி இல்லை. ஒரு மனுஷன் ஓப்பனாக பேசுறது ஒரு குத்தமா? ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கும் ஒருத்தரை ஆதரிச்சு பேசுறதுக்கும் என்னுடைய உரிமை. அது என்னுடைய உரிமையை மீறி ஒருத்தர் செயல்பட்டா அதுக்கு பேர் என்ன? இதுதானே கேள்வி. பேசிக்காவே பொதுமக்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுதந்திர பூமியில இருக்கோம், சுதந்திர நாட்டில் சுதந்திரமா இருக்கோம். ஆனா பேசுறதுக்கு உரிமை இல்லை. யாரை எதிர்த்து? இதுதான் கேள்வி. திமுக எதிர்த்து எவனாச்சும் பேசிட்டா முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நிலைமையே போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னா, திமுக எதிர்த்து பேசுவியான்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் தான் ஓப்பனா சொல்றாரு. நான் ஒரு சிலது கவர்மெண்ட் மக்களுக்கு தீங்கு விளைவிக்குது. கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் 100 நாள்ல இருந்து போராட்டம் பண்றாங்க. 100 நாள் தொட்டு போராட்டம் பண்ணி முந்தநேத்து மெரினால போய் உக்காடுறாங்க. ஏன் உக்காடுறாங்க? ஏன் குரல் வலைய நெரிக்க பாக்குது அரசாங்கம் அப்படின்றதுனாலதான் போய் அங்க போராட்டத்துக்கு உக்காடுறாங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க சொன்னதுதானே அவங்க கேட்டாங்க. அதாவது நீங்க அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்றதுனால பொய் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. அந்த பொய் வாக்குறுதி கொடுத்ததுனால உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அதை ஆதரிச்சு சவுக்கு சங்கர் எழுதுறாரு. அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் வச்சுக்கோ எழுதுனதுனால நீங்க டார்கெட் பண்றீங்க. யார ஏர்போர்ட் மூர்த்தி, அடுத்த மாரிதாஸ், திரு வாராகி, இவங்களை எல்லாமே அரெஸ்ட் பண்றீங்க. ஏன்? அரசாங்கத்துக்கு எதிரா பேசுனதுக்கே அரெஸ்ட் பண்றீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுனால ஒரு வழக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில வேற பொய் வழக்குகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வழக்கு போட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அது உங்களுடைய நோக்கமா கூட இருக்கலாம். ஆனா மக்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களுக்கு தன்னிச்சையா ஒரு மனுஷன் பேசக்கூட முடியல அப்படின்ற அளவுக்கு தான் நிலைமை போயிட்டு இருக்கு. இது சரியா? நீங்க மட்டும் பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஜெயிச்சு அரசாங்கத்துக்கு வந்து போய் உக்காந்த பின்னாடி அவங்க கேட்கறதுக்கான சொல்யூஷன் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கல. எத்தனை பொய் வாக்குறுதி? மாசம் மின்சாரம், நீட் தேர்வு